அருமையான தலைப்பு. குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் மகனா மகளா? ஏன் இந்த தலைப்பை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம்? குடும்பத்தின் மகிழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சிங்கிறது குடும்பத்துல எதெல்லாம் தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் மகனா மகளா? அருமையான தலைப்பு. ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி எதை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது? உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல நல்ல வசதியான குடும்பம் அப்படின்னா எதை சொல்லுவான்? பொருளாதாரத்துல அந்த குடும்பம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சா அந்த குடும்பத்துல கண்டிப்பா மகிழ்ச்சி இருக்கு. காரணம், அவங்க கேட்கறதெல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு. அப்பதான் அவர் நல்ல அப்பா. ஒரு அப்பா மகன் அவங்க அப்பாட்ட கேட்கறான், அப்பா ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுப்பேன். ஜீன்ஸ் மோர கட்டி ஜீன்ஸ போதும் போட. அந்த பொண்ணு வருது, எப்பா பட்டு பாவடப்பா, பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் வாங்கி போட்டிருக்காளுங்க, போப்பா மானத்தை வாங்காத அப்படின்னு ஒரு அப்பா ஒவ்வொரு திருவிழாவுக்கும் இப்படியே சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த அப்பா மேல பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வெறுப்பு வரும். ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு இந்த அப்பா அப்படின்னு அந்த அப்பாவை பார்க்கும்போது எரிச்சல் வரும். அல்லது அவங்க அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க அப்பா விரும்புவாங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பா கேட்கறத வாங்கி தரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த தாய் தகப்பன அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் வெறுப்பு வரத்தான் செய்யும். இதுக்காக வீட்டுல பணம் மட்டும் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல மகிழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறீங்களா? பணத்தை வச்சு திங்க முடியுமா? ஒரு ஆளுக்கு பசிக்குது, 100 ரூபா நோட்டை 5 நோட்டை வாயில விட்டு கடிச்சு தின்றா அப்படின்னா இதே மனுஷன் திம்பானா அப்படின்னு முடியாது. மகிழ்ச்சியா அந்த ரூபா தர முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஆள் தூக்கம் வராம கஷ்டப்படுறான். அவனுக்கு போய் ஒரு கையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இத கையில வச்சுக்க நல்லா தூக்கம் வரும். இத குடிச்சினா தான் எனக்கு தூக்கம் வராது. காரணம் என்னன்னா அதை கையில வச்சிருக்கும் போது எவன் புடிங்கிட்டு போவான்னு தெரியலன்ட்டு இப்படியே வச்சுட்டு ஆரியா எடுத்தது அப்படின்ட்டு அவன் பயப்படுவான். தூக்கத்தை நிம்மதிய பணம் மட்டுமே தர முடியுமா? ஆனா அதுவும் ஒரு மகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி. எது? பொருளாதாரம். அதுக்கு அடுத்து விட்டு கொடுக்கும் மனப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். எனக்கு வர வேண்டிய ஒரு உரிமையை, எனக்கு சேர வேண்டிய ஒரு பங்கை நான் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய அந்த லாபத்தை இன்னொருத்தருக்கு அப்படியே கொடுக்கிறது. அதுக்கு பேர் தான் விட்டு கொடுத்தல். 2 பேருக்கு இதே மாதிரிதான் சண்டை வந்துருச்சு. ஒருத்தன் சொன்னா கடவுள் இருக்கிறார், இன்னொருத்தன் சொன்னா கடவுள் இல்லை. இல்லை, கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உணவூட்டுவான் எனது இறைவன் அப்படின்னா என்னடா ரூட்டை கொடுக்கிற? கல்லுக்கு அடியில இருக்க தேரைக்கு உங்க கடவுள் சோறு கொடுத்துக்கிட்டு இருக்காராக்க? யாரு சொல்ற? அதுவா தான் ஊந்து போய் சாப்பிடுதுன்னு இருக்கு. பந்தியம் கட்டுவோம்டான்ட்டான். சரின்ட்டு ஒரு பைய நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டான். சாப்பாட்டை அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டான். உங்க கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா இந்த சாப்பாட்டை எனக்கு ஊட்டட்டும் அப்படின்னு. சாப்பாடு அங்கேயே இருக்கு. காலையில 10 மணிக்கு வச்சவன் அவன் இப்படியே உட்கார்ந்தே இருக்கான். சாப்பாடு அங்கேயே இருக்குது. சாயந்தரம் 4 மணி ஆச்சு. கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னவன் தோத்து போயிரும் போல இருக்கு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரம் பார்த்து 2 பேரும் அந்த பாலைவனத்து பக்கம் நடந்து வர்றாங்க. நடந்து வர்றப்ப சோறு ஒரு ஆளு ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறேன். என்னடா சோத்தை முன்னால வச்சுட்டு இருந்தாலும் சும்மாவே உட்கார்ந்து இருக்கான். போய் என்னன்னு விசாரிப்பான். கேட்டிருக்கான், அண்ணே சாப்பாடு இருக்கு சாப்பிடலையா? இப்படியே பாத்துருக்கேன். கேட்கிறோம்ல சாப்பிடலையா? அப்பையும் பேசாம இருந்திருக்கேன். இது யாருக்குண்ணே சாப்பாடு? அப்பையும் பேசாம இருக்கேன். என்னடா அவன் கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. சாப்பாடு சூப்பரா இருக்கு, நம்மளே சாப்பிட்டுருவான் அப்படின்ட்டு 2 பேரும் பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாயை எடுத்து இப்படி வைக்கும் போது பக்கத்துல இருக்க சந்தேகம் வந்துருச்சு. மாப்பிள தின்றாத. அவன் ஏன் தெரியுமா வச்சுட்டு சாப்பிடாம இருக்கான்? அதுல விஷத்தை கலந்திருக்கான். அதுல விஷம் இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்றதுக்கு என்ன செய்யறான்? இந்த சாப்பாட்டுல பாதி அவனுக்கு ஊட்டிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டு இவன் 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு சாப்பாட்டை ஊட்டுறான். அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்துல இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னவன் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணான். ஆனா அவன் என்ன சொன்னான்? கடவுளை ஊட்டினாரு 2 மனுஷன் தான்டா ஊட்டினான். மனுஷன் தான் கடவுள் ரூபத்திலேயோ அல்லது மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே ஒழிய கடவுள் நேரடியாக எங்கேயும் இறங்கல அப்படின்னு. உண்மையிலே மனிதனில் கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா எது அப்படின்னு சொன்னா இந்த பொங்கல் திருவிழா தான். தான் உழைத்து சம்பாதித்த அந்த கனிகளை அவன் எடுத்து கையில வச்சு சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு பார்,
அது குடும்பத்துல மகிழ்ச்சியை தரும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்கு விட்டு கொடுப்பதால் உழைத்து ஏற்படுவதால் வரக்கூடிய கனிகள் யாரால ஏற்படுது? மகனாலயா மகளாலயா? யோசிக்கணும். இந்த மாதிரி விட்டு கொடுப்பது ஒரு குடும்பத்தில் ஒழுக்கம், அது ரொம்ப முக்கியம். எந்த குடும்பத்துல ஒழுக்கமும் கட்டுப்பாடு இருக்கோ அந்த குடும்பம் கண்டிப்பா மகிழ்ச்சி இருக்கு. எந்த இடத்துலயுமே கட்டுப்பாடு இருக்க இடம் தான் நல்லா இருக்கு. இந்த திருவள்ளுவர் பள்ளிக்கூடம், இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? அதுக்கு ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு 10-20 ஆசிரியர்கள், ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், சயின்ஸுக்கு ஒரு வாத்தியார், இங்கிலீஷ்க்கு ஒரு வாத்தியார், லீவ் எடுக்கணும்னா போய் ஹெட்மாஸ்டர் லீவ் லெட்டர்ல கையெழுத்து வாங்கினேன். அப்படி இப்படின்னு ஒரு திட்டம், ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், லீவ் எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், வாத்தியாருக்கு பாடம் நடத்துறதுனாலும் நடத்தலாம், இங்கிலீஷ் படிச்சாலும் படிக்கலாம், தமிழ் படிச்சாலும் படிக்கலாம், சினிமா போட்டாலும் போடலாம், கரகாட்டம் ஆடினாலும் ஆடலாம், விசில் அடிச்சாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். வாங்கன்னா வாங்க, போங்கன்னா போங்கன்னா. இந்த திருவள்ளுவர் பள்ளிக்கூடம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஒரு கட்டுப்பாடு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் ஒழுங்கு இருக்கும். ஒரு பஸ் எடுத்துங்க, அதுக்கு ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், டிக்கெட் இவர் கொடுக்கணும், இவர் விசில் அடிக்கும் போது அவர் நிப்பாட்டணும். அதுல ஒரு ஒழுங்கு கெடுதுன்னு வச்சுக்க, விசில் அடிக்கிறாரு, நிறுத்தியா? முடியாது, ஓட்டிக்கிட்டே தான் போவேன். சொல்றோம்ல, நிறுத்தியா? முடியாது, நீ விசில் அடிச்சா நாங்க நிறுத்தணுமா அப்படின்னா அந்த பஸ் ஊருக்கு போய் சேரும் நினைக்கிறீங்க? இன்னொருத்தன் டிக்கெட் எடுக்கிறான், கண்டக்டர் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போல டிரைவரை கேட்கிறேன், டிக்கெட் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். இல்ல நீ தான் கொடுக்கணும், அவன் எனக்கு பிடிக்காது, அவன் மோசமான பையன், அவன்கிட்ட வாங்கி நீ குடியா அப்படின்னு ஒருத்தன் வீம்பு பண்ணான்னா அந்த பஸ் ஓடுமா? இன்னொருத்தர் டயர்ல பஸ் கீழே இருந்துச்சுன்னா நான் வண்டியில வரமாட்டேன்னு தாராள் பண்றேன். ஒருத்தன் 6 டயர் மேல ஏத்து கலட்டி இப்போ ஓட்டியா அப்படின்னு ஒருத்தன் தாராள் பண்ணா அந்த பஸ் ஓடுமா? எல்லாத்துக்கும் ஒரு முறை, ஒரு நியதி, ஒரு திட்டம்னு இருந்தா தான் அந்த இடம் வந்து சரியாக செம்மையாக ஓடும். ஒரு குடும்பத்துல அந்த ஒழுங்கு கட்டுப்பாட முடிவு செய்யறது யார்? அதை கடைபிடிக்கிறது யார்? மகனா மகளா? பேசணும். அருமையான தலைப்பு. உண்மையிலே நீங்க ரொம்ப ரசிச்சு இந்த தலைப்பை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மகன் மகள் எல்லா நிலைகளிலும் இருந்து நீங்க வந்துருக்கீங்க. இயல்பாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஒரு குழந்தைய தாளாட்டுறது கூட ஒரு பெண் குரல்ல தாளாட்டினாதான் அந்த புள்ள தூங்கும். அப்படின்னா தான் அந்த குழந்தை தூங்கும். இதையே ஆம்பளை குரல்ல தாளாட்டினா அந்த புள்ள என்னத்துக்கு ஆகும்? அப்படின்னா குழந்தை தொட்டியை விட்டு கொதிச்சு நான் வேற வீட்டுல போய் தூங்கிக்கிறேன், ஏன்டா பெசாசெல்லாம் விட்டு தாளாட்ட விட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த குரல் வந்து அவனுக்கு அது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான் சரியா இருக்கு, விரட்டுறதுக்கு, அதிகாரம் பண்றதுக்கு. ஒரு அப்பா இப்படிதான் தாளாட்டு படிச்சிருக்காரு ஒரு மகனுக்கு. கண்ணு கண்மணியே அப்படின்னு இருக்காரு, நீ பாட்டை நிறுத்து, நான் தூங்கிடுவேன், தயவு செய்து பாடி என்னை 15 நாளைக்கு மொழி காட்டிடாத போயான் இருக்கு. இயல்பாகவே ஒரு குரல்ல கூட பாருங்களேன் அந்த மென்மையும் வன்மையும் கலந்துருக்கு. அது மாதிரி மகன் மகள் 2 பேத்துக்குமே இயற்கையில இயல்பாகவே பல வேறுபாடு இருக்கு. ஒரு வீட்டுல செலவழிக்கிறது கூட பாருங்க பயங்கரமா இருக்கு. நான்லாம் அதுல ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். காரணம் 3 ஆம்பளை பிள்ளை வரிசையா பிறந்தேன். எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி பிறந்துச்சு. எங்க அப்பா அவ்வளவுதான், அந்த பிள்ளை பிறந்த பிற்பாடு என்னை ஒரு மனுஷனாவே மதிக்கல. நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த பிறகு ஒரு காக்கி டவுசர் எடுத்து கொடுப்பாரு கிறிஸ்துமஸ். அது அடுத்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் அதுதான். அது அந்த பையில டவுசர் பாரு எங்கன கிளிய கூடாதோ அங்கனதான் முதல்ல கிளியும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது பட்ட பாடு. எனக்கெல்லாம் அந்த பின்னால கரெக்டா அந்த 2 இடத்துல கிழிச்சிருக்கேன். பையில பேர் வச்சிருக்கேன், போஸ்ட் ஆபீஸ் வருகிறான். எங்க அப்பாட்ட வந்து சொன்னா, போடா பெரிய பின்ன குத்திக்கிட்டு போடா பள்ளிக்கூடத்துக்கு அப்படிம்பாரு. 2லயும் எங்க அம்மா பின்ன குத்தி விட்டு அப்படிலாம் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். ஆனா என் தங்கச்சி பார்த்தா பயங்கரம் பாவாடையை போட்டுக்கிட்டு என் முன்னாடியே அந்த பாவாடையை அப்படி ஆடிக்கிட்டே போகும். அப்படியே இவ பிறந்ததுனாலதான் எனக்கு இந்த காக்கி டவுசரு, போஸ்ட் ஆபீஸ் பட்ட பேரு அப்படின்னு சொல்லி அது பிறந்த பிற்பாடு ஒரு ஒதுக்கப்பட்ட ஆளாயிட்டேன் நான். எங்க அப்பாலாம் என்னைய வந்து எதுக்கு இவன் என்னத்துக்கு பிறந்தாங்கிற மாதிரி தான் பாப்பாரு. எப்பா என்ன நொப்பா அப்படிம்பாரு. என் தங்கச்சி எப்பா வாடா தாயாரு, வா ஒடியாடா தாயாரு யாரு? என் தங்கச்சி. என்னை வந்து என்னடா நொப்பா, அது கூப்பிட்டோன்னா வாடா தாயாரு. 4 நாக்கு பொரியல் வாங்கிட்டு வருவாரு. அது சாப்பிட்ட மிச்சம்தான். அப்ப பாதிக்கப்பட்டவன் தான் நானு. மகன் இவ்வளவு சிரமப்படுற மேடா, இப்படி ஒரு அடுத்த பொம்பளை பிள்ளை பிறந்தா மூத்த பய தொலைஞ்சாம் போல இருக்குன்னு. அந்த மாதிரி இயற்கையிலேயே அந்த மகன் மகள் வீட்டுல வந்து அவங்க 2 பேர்த்தையும் யாரை கவனிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிற அனுபவங்களை எல்லாம் தொகுத்து இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறாங்க. ரொம்ப அற்புதமான தலைப்பு. மகனே அப்படிங்கிற அணிக்கு ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. மகளேங்கிற அணிக்கு 2 பேர் மகளாக இருந்து
இன்று மக்களை பெற்ற மகராசிகளாக 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அவரோடு ஒருத்தர் மகளேன்னு ஒரு ஆம்பளை ஒருத்தர் பேச வந்திருக்காரு பாரு. உண்மையில அவரு நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா என்ன பாடுபட போறாரு. மகனேங்கிற அணியினுடைய தலைவர் கவிஞர் நந்தலாலா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராக பணியாற்றி இன்று பல மேடைகளில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் என்னோடு பேசி வருகிறார். அவர் கவிஞர் நந்தலாலா மகனே என்ற அணிக்கு தலைவர். மகளே என்ற அணிக்கு பல பட்டிமன்றங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய பேச்சினை பட்டிமன்ற பணியினை தொடங்கி பல இலக்கிய மேடைகளில் எல்லாம் தனக்கே உரிய பாணியில் பேசி இன்று மகளே என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் திண்டுக்கல்லில் இருந்து வருகை தந்திருக்கும் பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம் அவர்கள் மகளே என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருக்கிறார். மகனே என்ற அணியில் பேசுவதற்கு மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். ஆனா அவர் பேர் முன்னால மதுரை இருக்காது. பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள மதுக்கூரை சேர்ந்தவர் மதுக்கூர் ராமலிங்கம், சிறந்த எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர். மகனே என்ற அணியில் பேசுவதற்கு என்னோடு பல மேடைகளிலே பட்டிமன்றங்களிலே பேசி திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னுடைய மாணவர், சிறந்த பேச்சாளர், பல பேச்சு போட்டிகளிலே பங்கேற்று தமிழ்நாட்டிலேயே பல முதல் பரிசுகளை பெற்றவர். அவர்தான் மகனே என்ற அணியினுடைய பேச்சாளர் கவிஞர் காவியன். மகளே என்ற அணியில் பேசுவதற்கு திருச்செந்தூருக்கு அருகே உள்ள ஆத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த வில்லிசை கலைஞர், மேடை பேச்சாளர். அவர்தான் ஆத்தூர் கோமதி அவர்கள் மகளே என்ற அணிக்கு பேச வந்திருக்கிறார். மகளே என்ற அணியில் பேசுவதற்கு பாட்டு மன்றத்தில் என்னோடு வார வாரம் என்னோடு வந்து உங்கள் அனைவரின் நெஞ்சங்களையும் கொள்ளை கொண்ட பல குரல் மூர்த்தி அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள் மகளே என்ற அணியில் பேசுவதற்கு. இப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் கைதட்டுச்சுன்னா எங்களுக்கு எப்படி இருக்கணும்? கைதட்டுறதுல கூடிய அந்த குடியாத்தத்தில் இப்படி ஒரு வஞ்சகம், இப்படி நேரங்காலம் தெரியாம கைதட்டப்படாது. நல்ல செய்திகள் சொல்லும் போது கைதட்டணும். அப்பதான் அந்த கைதட்டுக்கு ஒரு மரியாதை. யாராவது இடையில எந்திரிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசு தனித்தனியா போங்க. சில பேர் அவரு போறதும் இல்லாம அவங்க ஏரியாக்காரர்களை பூரா கலெக்ட் பண்ணி கூட்டி போயிருவார். இந்த கலெக்ஷன் வேலையே இங்க நடக்கப்படாது. சில பேர் எந்திரிச்சு நடுப்புற துண்ட உதறி ஆறுமுக வாயா போலாம், இந்த பஞ்சாயத்தே இருக்கப்படாது. நீங்க போறதுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆண்கள் பரவாயில்ல, பெண்கள் போல பெரிய கூட்டமா வந்திருக்கதே பெரிய ஆச்சரியம். அவங்க பழக்கம் எப்படி தெரியுமா? எப்படி மொத்தமா வந்திருக்காங்களோ கிளம்பணும் நினைச்சாங்கன்னா மொத்தமா கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான். ஒரு அம்மா இப்படி பின்னால திரும்பி லட்சுமிக்கா வாக்கா போலாம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், இந்த ஏரியாவே காலியாயிரும். லட்சுமிக்கா போனா போகுது, நம்ம இருந்து கேட்போம். அதெல்லாம் கிடையாது. ஒரு பழமொழி வேற வச்சிருப்பாங்க, ஒன்னா மண்ணா வந்தோமா ஒன்னா மண்ணாவே போவான். மண்ணா போறதுக்கு வேணா போலாம் ஒன்னா. ஆனா இந்த பட்டிமன்றத்துல இருந்து இடையில எந்திரிச்சு போறதுக்கு ஒன்னா போகணும்னு அவசியம் இல்ல. நல்ல வஞ்சகம் இல்லாம சிரிக்கிறீங்க. தியான மண்டப தலைவர்கள் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படியே உட்கார்ந்துருங்க சில பேர். நான் ஒரு ஊருக்கு பேச போனேன், நாகர்கோவில் பக்கத்துல. நானும் என்னென்னமோ ஜோக் அடிச்சு பாக்கிறேன். அந்த ஊர் முழுதும் தான் 1.5 கிலோ இஞ்சி தின்னது மாதிரி இப்படியே பயந்துட்டேன். என்னையாச்சு, எதுவும் கால்ரா கீழ்ரா ஒன்னா பரவி இருக்குதா, இப்படி உட்கார்ந்து இருக்குதுங்களே எல்லாம் அப்படின்ட்டு அந்த ஊர் தலைவரை கூப்பிட்டா அவர் 5 கிலோ இஞ்சி மாதிரி வந்தாரு. இப்படியே என்ன அப்படின்னாரு. ஏயா ஜனங்க பூரா இப்படி உட்கார்ந்து இருக்காங்க, நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய. நான் தாங்க சொன்னேன், ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் எவனாவது மரியாதை இல்லாம சிரிச்சுங்க வெட்டி இப்படியா வெட்டின்னு சொல்லி இருக்கேன் ஐயா. முதல்ல ஒன்னே வெட்டணும்யா, நீலாம் ஒரு ஊர் தலைவரா? ஜனங்களை சிரிக்க வேணாம்னு சட்டம் போட்டுக்கிட்டு நீ. மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு அருமையான கொடையே அதுதான் அந்த சிரிப்பு. அதை வேணான்னு சொல்றீங்களே, இது நியாயமானு கேட்ட பிற்பாடுதான் அந்த ஊர்ல சிரிப்பு ஒலி ஆரம்பிச்சிச்சு. அதனால நல்லா ரசிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ரசனைக்கு தகுந்த தலைப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் மகனே மகளே என்ற அணியில் இப்பொழுது மகளே என்ற அணியை தொடங்கி வைத்து பேராசிரியை புனிதா ஏகாம்பரம் அவர்கள் பட்டிமன்றத்தின் விவாதத்தை தொடங்க வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த ஊரில் உள்ள பெயருக்கு ஏற்றவாறு தமிழ் போதையில் நன்றாக குடித்து செம்மாந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய தமிழ் சிங்கங்களே, அருமைக்குரிய ஐயா பதுமனார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய சொந்தக்காரர் பெருமைக்குரிய ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மகனா மகளாங்கிறது.
மகள் வேண்டும் என்பதற்காகவே தான் ஒரு ஆணாக பிறந்து விட்டோம் என்கின்ற ஆதங்கத்தில் ஏக்கத்தில் பல தெய்வங்களையும் வேண்டி தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாவது ஒரு பெண்ணாக வேண்டும் என்று சொல்லி பெற்றெடுத்துக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் அவர்களே, ஒரே பெண்ணை பெற்றிருக்கிறார். ஒரே பெண், அருமைக்குரிய பெண் அகல்யா வந்திருக்கிறார். அப்படி பெற்றிருக்கிறார். 7 ஜென்மத்திலும் புண்ணியம் பண்ணி அந்த பெண்ணை பெற்றெடுத்திருக்கிறார். இங்கே வந்து தாங்கள் பெண்ணாக மாற முடியவில்லையே என்று அபை சண்முகியாக இருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர்களே, உங்களை எல்லாம் பார்த்து உண்மையை சொல்ல போகிறேன். பொம்பளை பிள்ளை நல்லதா ஆம்பளை பிள்ளை நல்லதா, எது மகிழ்ச்சியை தருதுன்னு? ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த வீட்டுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்ல, எய்த்த விட்டு பையனுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப பொம்பளை பிள்ளை அந்த மகிழ்ச்சி வேற இல்ல, சொல்ல இந்த தலைப்புல இருக்க மகிழ்ச்சி அது அல்ல. நடுவர்களே, குடும்பம் குடும்பமாக மகிழ்ச்சி. அதுக்காக சொல்ல வரேன், ஒரு குடும்பத்துல எவ்வளவு மகிழ்ச்சி. குழந்தை பிறந்ததும், பெண் குழந்தை பிறந்ததும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. லட்சுமி பிறந்திருக்கா, வீட்டுல தெய்வமே வந்து பிறந்திருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி மகிழ்ச்சியோடு பாக்குறோம். பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் போர் சித்திரமே, என்னை கலிதீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், ஓடி வருகையிலே என் உள்ளம் குளிர்தடி. பொம்பளை பிள்ளை ஓடி வந்தா அழுகுங்க, பையன் ஓடியா வருவான், இங்கனா ஓடுவான் அங்கனா ஓடும், ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஆடிக்கிட்டு வேணா வருவான், ஓடிக்கிட்டு வரமாட்டான். ஓடி வருகையிலே என் உள்ளம் குளிர்தடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்கதடி. பொம்பளை பிள்ளைய பத்தி, அப்பா உங்க பொம்பளை பிள்ளை எவ்வளவு நல்லா படிக்குது, எவ்வளவு நல்லா பேசுது, எவ்வளவு நல்லா கெட்டிக்காரியா இருக்குன்னு சொல்லும் போது, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. எவ்வளவு பெருமையோட ஒரு தந்தைக்கு அந்த பாசத்தை மகிழ்ச்சியை தருகிறாள் ஒரு பெண் பாருங்க. ஓடி வரக்கூடிய ஆனந்தத்தை தருகிறாள். ஆடை திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. எவ்வளவு அருமையான சொற்களை மகாகவி பாரதி, அந்த முண்டாசு கவிஞன் முறுக்கு வீசைக்காரன் எட்டயபுரத்து சிங்கமே சொல்லிவிட்டான். கனியமுதாக கண்ணமாக இருக்கிறாள், பேசும் பொற் சித்திரமே என்கிறார். மெச்சி உன்னை ஊரார் புகழ்கிற போது கர்வம் வருகிறது என்கிறார். அப்ப ஒரு பெண் குழந்தைன்னா எவ்வளவு பாசம் வருது பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, பொம்பளை பிள்ளைய பார்க்கிற போது என்ன தெரியுமா வருது? இவருக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை அவ ஆத்தா மாதிரியே இருக்கும், தன்னை பெற்றெடுத்த ஆத்தா மாதிரியே இருக்கும். சில வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி மாதிரியே இருக்கும். ஆனா ஆம்பளை பிள்ளை என்ன தெரியுமா இருக்கும்? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்ன போலவே இருப்பான், இவனே ஒரு கண்ணங்கரன்னு கரைச்சாங்குஞ்சு மாதிரி இருப்பான், இவனை உரிச்சுக்கிட்டு அப்படியே பிறக்கும். அப்ப பார்க்கும்போது அவனுக்கே ஒரு வெறுப்பு, நம்மள மாதிரியே ஒண்ணு வந்திருக்கேன் ஜெராக்ஸ் காப்பின்னு அப்பாவுக்கு லேசா ஒண்ணு இருக்கும். ஆனா அதே சமயத்துல பொம்பளை பிள்ளைய பார்க்கிற போது அப்பாவுக்கு மகிழ்ச்சி, அம்மாவுக்கு மகிழ்ச்சி, அந்த வீடே மகிழ்ச்சியோட இருக்கு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு வீரத்தை தருகிறான். அந்த பெண் குழந்தைய பார்த்து அப்பா சொல்றார், பாதகம் செய்வாரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு வீரத்தை சொல்லி தர்றார் பெண் குழந்தைக்கு தான். ஏன் பையனுக்கு சொல்லல? இவன் தான் சண்டியர் மாதிரி ஏரியா ஏரியா திரிவானே, இவன் எங்கேயாவது ஒழுங்கா வேலை செல்வான, எவனா துட்டு கொடுத்து அவன் பின்னாடி போயிடுவான். பையன் ஒழுங்கா குடும்பமானத்தை காப்பாற்ற மாட்டான், குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற மாட்டான். பெண் குழந்தை அப்படி இல்ல, குடும்பத்தை காப்பாற்றும். உங்களுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்னாலே புரிந்து கொள்வீர்கள். ஒரு வங்காளதேசம், அந்த கிழக்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு முஸ்லிம் சகோதரி அன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய பெண் அதிபராக இருக்கிறார். தன்னுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானை கொலை செய்த பாவிகளை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகள் கழித்து போராடி வென்று தந்தையை கொன்றவனை பழி வாங்கி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சினிமாவில் வேணா சொல்லுவோம், அப்பா உன்னை கொன்றவனை நான் வென்று பழி வாங்குகிறேன், சும்மா டூப் அடிப்பான். ஆனா உண்மையிலேயே ஒரு பெண் ரீல் விடுவான் நடுவர்களே. ஆனா ஒரு பெண் பாருங்க, அது முகமதிய சகோதரி, எவ்வளவு தூரம் ரோஷத்தோடு வீரத்தோடு இருந்து அதை சாதனைப்படுத்தியிருக்கிறார். யோசித்து பாருங்கள். அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடு பேனசிர் பூட்டோ தன்னுடைய தந்தையை தூக்கு மரத்திலே தொங்கவிட்டு கொலை செய்த பாவிகளுக்கு பாடம் கற்பிக்க அந்த நாட்டிலேயே அதிபராக இருந்து மிகப்பெரிய சாதனை செய்தாரே அந்த பேனசிர் பூட்டோ, மறக்க முடியுமா அவங்களால்? அதுபோல பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அவர் பெற்றெடுத்த பாரத புத்திரி ஒரு இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய மானத்தையும் கௌரவத்தையும் பீடநொலையோடு சென்று தன்னுடைய நெஞ்சிலே துப்பாக்கி குண்டை ஏந்தி இந்த மண்ணுக்கு ரத்தத்தை சிந்தி மிகப்பெரிய ரத்த திலகத்தை அவர் வீர திலகமாக படைத்து காட்டிருக்கிறார் என்றால் பெண்ணால் தான் முடியும், அவள் தான் செய்ய முடியும், மகளால் தான் செய்ய முடியும். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னொன்னு சொல்றேன், ஒரு பெண் குழந்தைங்க சின்ன பிள்ளையிலே தியாகங்க.
அந்த பெண் குழந்தை பார்க்க போது பாருங்க, அதுக்கு போட்டுக்க கூட சட்டை இருக்காதுங்க. அண்ணன் சட்டையை வேணா மாட்டிக்கிட்டு வெளியில போகும். எங்கேயாவது பொம்பளை பிள்ளைய சட்டையை மாட்டிக்கிட்டு நீங்க போக முடியுமா வெளியில? முடியாது. உங்களை பார்த்து சவால் விட்டு கேக்குறேன். இது தியாகம் பண்ணி நமக்கு சட்டை எடுக்க கூட அப்பா அம்மாவுக்கு வக்கில்லங்கிறதுக்காக அண்ணன் சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியில போகுங்க. நாங்க போலாம்னு தாமா நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு பேரு வேற வச்சிருவாங்க. ஆனா எங்க சட்டையை உங்களுக்கு நீங்க போட்டு போனீங்கன்னா இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு. இதுதான் எங்க பொழப்பு. எங்களுக்கு அந்த கிழிஞ்ச காய்கிட்ட அவசரம் அந்த பணியன் தான். வேற எதையும் மாத்தவே முடியாது. நடுவர் அவர்களே, சட்டையை கூட சட்டை செய்யாத பெண்கள் நாங்கள். அதற்காக சொல்ல வருகிறேன். அது மட்டும் இல்ல, தன்னுடைய அந்த பெண்ணுக்கு ஏதாவது வேணும், ஒரு பரிசு பொருள் வேணும், கூந்தல்ல முடிஞ்சுக்கிறதுக்கு அருமையான கிளிப்பு வேணும், நல்ல பட்டு பாவாடை வேணும், இப்படிலாம் ஆசைப்படுவான். ஆனா பையன் நிப்பாமா, அந்த பெருசு என்ன சொல்லுது? அப்பாவுக்கு கிடைச்ச மரியாதை பெருசு. வேணுமா தேவையா இது உங்களுக்கு? வெக்க பழப்பா இல்ல? பெருசுன்ட்டு என் பக்கம் காட்டுறீங்க. உலக பெருசு எல்லாம் நான் உங்களை அப்படிலாம் சொல்லுவேனா? முடிசூடா மன்னராக இருக்கக்கூடிய எழிலரசர் அல்லவா தாங்க. உங்களை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வச்சு தீர்ப்பு எழுதுறதுக்காக நான் அப்படி சொல்ல மாட்டேன். நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெருசுங்கிற பேரு அந்த ஆளை அடிக்கடி என் லைன்ல கிராஸ் பண்றாருமா. ரெண்டுல ஒண்ணு சொல்லி வை, ஒழுங்கா இல்ல இது அப்பனையே மிரட்டுவான். ஆனா பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு தெரியுமா? தனக்கு வேண்டிய பட்டு பாவாடை சட்டை சுடிதார் இல்லன்னா கூட, அம்மா போயிட்டு போறாமா, அண்ணன் வந்து மிரட்டுறாமா, தொலையுதுமா, அவனுக்கு வாங்கி கொடுமா. அது எங்கேன்னு வந்து நிக்கும். வரும்போதே 2 கால வராது, 4 கால ஜந்து மாதிரிமா. அந்த ஆள் என்னமா சொல்றாரு? ஹீரோ கொண்டா கொண்டாமா. அந்த வண்டிக்கு பேரே ஹீரோ கொண்டா. இது மூஞ்சியே வில்லன் மாதிரி இருக்கும் வீட்டுல. அது கேட்கும், ஹீரோ கொண்டா கொண்டா, அதை கொண்டா, எமகா கொண்டாங்க. எம மாதிரி அப்ப உயிர் எடுக்க வந்த பையன் எமகா கொண்டான்னு கேட்பான். அவன் அப்பனும் ஆத்தாவும் படுற பாட பார்த்துட்டு, சரிங்க அப்படி இப்படி கடனை உடனே வாங்கி ஒரு ஹீரோ கொண்டா வாங்கி கொடுப்பாங்க. இதை எடுத்துட்டு ஒழுங்காவா ரோட்ல போகுது? போகாது. அங்க போய் வீலிங் பண்ணுதான், வீலிங். அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரர் லத்தி வச்சு ஒழுங்கா பைக் ஓட்டல, ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிற? அப்பா மானத்தை போய் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிக்கிட்டு இருப்பான். பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள விடியோறதுக்கு முந்தி அம்மா எழுதால இந்த மார்கழி மாசத்துல அந்த குளிர்ல அம்மாவோடய எழுந்து கோலம் போட்டு, நடுவரவர்களை கோலம் போட்டு அம்மாவோட இங்க பாதிப்பு ஓவரா இருக்கும் போல இருக்கு. மார்கழி மாசம் யாரும் அப்படி வர்றதில்ல போல இருக்கு கோயிலுக்கு. அதான் இளைஞர்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இல்ல நடுவர்களே, அம்மா கூடயே கோயிலுக்கு போய் குத்து விளக்கு பூஜை செஞ்சு அம்மா என்னென்ன பழக்க வழக்கங்கள் செய்யறாளோ அதெல்லாம் செஞ்சு அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவா. சனிக்கிழமை ஆனா போய் கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட, அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போக முடியலன்னா கூட அப்பா கால விழுந்து வணக்கம் பண்ணுவா. சனீஸ்வரன் அங்க கும்பிட்டா என்ன, இங்க கும்பிட்டா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான்னு இந்த குழந்தை பாத்துக்கிட்டே இருக்கு. நல்ல பழக்க வழக்கங்கள் தெரியுது, அதை கத்துக்குது. பையனை எங்கேயாவது கோயிலுக்கு கூப்பிடுங்க, அம்பாள் கோயிலுக்கு வருமா? எப்ப நம்பால் ஏதாவது இருக்கான்னு பாக்கிறதுக்கு போவான். இவன் கோயிலுக்கு வர மாட்டான். ஆனா பொம்பளை பிள்ளை பாருங்க, எவ்வளவு படிச்சிருந்தாலும், எம்எஸ்சி எம்ஏ பட்டம் படிப்பு படிச்சிருந்தாலும் அம்மா பின்னாடியே வெள்ளிக்கிழமை போகும். ராகுகாலத்தில் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகும். நல்ல பழக்க வழக்கங்களை அம்மா அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்டு என் பிள்ளை பதவுசா இருக்குங்க, என் பிள்ளை நல்ல பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையை தருபவள் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணு தாங்க. ஆம்பளை பிள்ளை அப்படி இல்ல. யோசிச்சு பாருங்க, காவியத்துல எடுத்துக்கங்க. அங்க இருக்கக்கூடிய ஜனகன், பெரிய ஜனக மகாராஜா, உங்களை மாதிரி ஒரே புத்திரியை பெற்றிருந்தான். அவளுக்கு பேர் ஜானகின் பேர். ஜனகன் பெற்றெடுத்த புத்திரிக்கு பேர் ஜானகின் பேர். அவர் போன இடத்துல கூட ராமபிரானுடைய வீட்டுக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தான். இன்னொருத்தருடைய பேர் பாஞ்சாலின்னு பேரு. பாஞ்சால நாட்டு அரசனுடைய மகளுடைய பெயர் பாஞ்சாலி. அவனுக்கு ஆம்பளை பிள்ளையும் இருந்துச்சு, ஆனா அவனுக்கு பாஞ்சாலன்னு பேரு கிடையாது. இவளுக்கு தான் பாஞ்சாலின்னு பேரு. அது போல கைகேயி, கேகய நாட்டு அரசனுடைய மகள், கைகேயின் பேரு. கூட பிறந்த அண்ணன் இருந்தான், அவனுக்கு பேர் இல்ல, அப்பம் பேரை காப்பாத்திக்கிட்டு போன இடத்தில் வாழக்கூடியவள் இந்த பொம்பளை பிள்ளைங்க. இன்னொன்னு சொல்றவங்களை பார்த்து 5-6 ஆம்பளை பிள்ளை பெற்றிருப்பான். அழகா சொன்னாரே கவியரசு கண்ணதாசன், ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஒரு ராணியா 9 ராணி, அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. அந்த ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை, அந்த 9ல 1 கூட உருப்படி இல்லை. எவ்வளவு பெரிய ஆம்பளை பிள்ளைன்னு எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்த அந்த பையன் பெருசாகி வளர்ந்த பிறகு உனக்கு அல்வா கொடுத்துட்டானே, நீ என்ன பண்ணுவே நீ? ஆனா பொம்பளை பிள்ளைங்க பெத்த அப்பன், அந்த 5 பேர் 6 பேர் அண்ணன் தம்பிக்கு இடையில பிறந்த பிள்ளை,
அப்பனும் ஆத்தாவும் வயசான காலத்துல கவனிக்க முடியாம வந்திருக்கக்கூடிய மருமகள் கொடுமை தாங்காம பெத்த அப்பனுக்கு காலையில எழுந்திரிச்சதும் காப்பிக்க கொடுக்க கூட பக்கத்து போய் எங்க அப்பா இப்படி நடைமாடும் பிணமா இருக்காருன்னு சொல்லி எங்க போய் வருத்தப்படுவா தெரியுமா? புகுந்த வீட்டுல. அந்த புகுந்த வீட்டுல இருந்தா கூட உடம்பு அங்க இருக்கும், மனசு பூரா எங்க அப்பா வீடு, எங்க ஆத்தா வீடு, எங்க அப்பா வீடுன்னு பெருமையோட இருப்பான். வந்த கனவு என்ன தெரியுமா சொன்ன? பெரிய உங்க அப்பன் என்னடி செஞ்சான் இவன் கேட்பான். இன்னொரு வீட்டு மகன் இல்லையா கேட்பான். உடனே சொல்லிட்டு பாருங்க, என்ன எது வேணா பேசுங்க, எங்க அப்பா ஆத்தாவை பேசுனீங்க நடக்கிற செய்திய வேற. நாங்க பேசலம்மா, நாங்க எங்க பேசுறோம் வீட்டுல இல்லை, உங்களை பத்தியே பேச முடியல, உங்க அப்பா ஆத்தாவை பத்தி நாங்க போய் எங்க பேசுறோம்? இதுதான் உத்தம புருஷனுக்கு அழகு, நல்ல மாப்பிளைக்கு அழகு. இந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே. இப்படி சொன்ன உடனே கௌரவத்தோட பேசுவா நடுவர் அவர்களே. ஆனா அதே நேரத்துல இந்த மகன் பெத்த அப்பா வீட்டுல இருப்பான், வந்திருக்க கூடிய பொண்டாட்டி பேச்ச கேட்டு, ஏமா உனக்குதான் வயசாயிடுச்சுல, அவ சொல்றதுபடி கேட்டு நடந்தா என்ன? அவ சொல்றது சரியா தான் இருக்கு, நேத்து தான் சொன்னா, நேத்து ராத்திரி சொல்லி இருப்பா அவங்க அம்மா பெரிய ராட்சசின்னு. இவன் உடனே சொல்லுவான், ராட்சசின்னு சொன்னது சரியா தானமா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. யாரு அட்ஜஸ்ட் பண்றது? உன்னை பெத்த தாயை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல, ரோஷம் இல்ல உனக்கு? ஆனா தயவு செய்து கைய வேற பக்கம் காட்டுங்க. குடியாத்தத்துக்கு முதல் தடவை வந்திருக்கேன். இப்ப நானும் திண்டுக்கல்காரன், அவங்களும் திண்டுக்கல்காரன். ஏதோ பிரச்சனை ஆயிருக்கும் போல இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு. ரோசம் இருக்கா, மானம் இருக்கா, ஒழுங்கா பேசுறியா, வேற எங்கிட்ட அந்த ரைட்ட பக்கமாவது காட்டுங்க, ஒண்ணும் தெரியாது. நடுவர்களே, அப்படி பெத்த அப்பா ஆத்தாவைய சொந்த வீட்டிலேயே போட்டு காரடியில போட்டு மிதிக்கி நசுக்கிறியே, குடும்ப கௌரவத்தை தொலைச்சு போட்டியே, குடும்ப மானவத்தை இப்படி வித்து போட்டியே. ஆனா பொம்பளை பிள்ளை இன்னொருத்தன் கட்டி கொடுத்தா கூட நெஞ்சு முழுக்க எதை வச்சிருக்கா? பிறந்த வீட்டு பாசத்தை. பொங்கல் வருதுங்க, பொங்கல் வரும்போது என்ன செய்யறோம்? பிறந்த வீட்டுக்குள்ள இருந்து அங்கேருந்து வரணுங்க. பொங்கல் பானை வரணும், அரிசி வரணும், கரும்பு வரணும், வெல்லம் வரணும். ஏன் இவன் வாக்கப்பட்ட இடம் மக்கத்து போனவனா இல்ல, அங்கேந்து வரும்போது அந்த தொடர்பு இருக்கணும். அந்த கரும்பை பார்க்கும் போது இது மாதிரி தானே என் குடும்பத்தில் இருக்கவங்க இனிப்பா இருந்தாங்க, வெள்ளத்தை பார்க்கும் போது இது மாதிரி தானே இனிப்பான சர்க்கரை போன்ற வாழ்க்கை என் வாழ்க்கைன்னு அந்த பொண்ணு மகிழ்ச்சியா நினைக்கிறாளே, அந்த மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மகனுக்கு உண்டாங்க கிடையாதுங்க. அப்பங்காரனுக்கு ஆத்தாக்காரனைய கவனிக்கக்கூடிய பொறுப்பு உனக்கு இல்லையே. தோல் மேல போட்டு உன்னை வளர்த்தாரு இந்த தாய். நீ உடம்பு சரியில்லாத போது உன்னை தூக்கி தூக்கி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா அலைஞ்சிருப்பாளே. நீ நல்லா இருக்கும் போது பொண்டாட்டி பின்னாடி உட்காந்து வச்சு நீ வெளியில அழைச்சிட்டு போறியே, அவங்க விருப்பப்படி ஒரு காசி ராமேஸ்வரம், ஒரு கோயில், அவரை அழைத்து போக வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்கிறதா? நடுவர்களே, சொந்த வீட்டிலேயே அந்த பெற்றோர்கள் அந்நியப்பட்டு போகிறார்கள். இன்னொன்னு சொல்றவங்கள்ட்ட நான் அழகா சொன்னான் கண்ணதாசன் தான், என்ன தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பத்தா கண்ணீரு, பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளைகள் மனமே கல்லம்மான்னு சொன்னான். அதை விட கவியரசு கண்ணதாசனுடைய வைரவரிகளை ஏற்றுக்கொண்டு பேசக்கூடிய தாங்கள் சரியான தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நடுவர்களே. நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு பெண் எவ்வளவு கௌரவத்தோடு அந்த குடும்பத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்காக வாக்கப்பட்ட இடத்துல போன பிறகு தன்னுடைய குடும்பம், பிறந்த வீடு அங்க கூட வறுமைப்பட்டு இருக்கும். ஆனா வந்தவங்க எல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக இந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் கூட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சிறுவாடு காசுன்னு அதுக்கு பேரு. அந்த சிறுவாட்டு காசுல புடவையோ நகையோ வாங்கிட்டு வந்து எங்க அப்பா வீட்டுல கொடுத்தது, எங்க அம்மா எடுத்து கொடுத்தது அப்படி சொல்லி கொடுப்பா. ஏன் தெரியுமா? உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்த வெறுங்கைய வீசிட்டு வந்துட்டியாக்க, வெக்கங்கட்ட குடும்பம், இப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தனக்கு சொந்தமாக உரிமையுடைய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து கூட அந்த புடவை நகையெல்லாம் வைத்துக் கொண்டு பிறந்த வீட்டு பெருமையை காட்டுகிறாளே. உனக்கு சொந்த வீட்டிலேயே கொட்டாங்கச்சியில சோறு போட தயாராயிட்டானே பையன். அப்பா இந்த கொட்டாங்கச்சி எதுக்கு தெரியுமா? நீ உங்க அப்பாவுக்கு போட்டில அது மாதிரி நான் உனக்கு போட போறேன்னு கொட்டாங்கச்சி ரெடியா கையில வச்சுக்கிட்டு இருப்பான். குழந்தை பிறக்கும் போதே என்னன்னு சொல்றீங்க? ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போதே எனக்கு கொல்லி போட ஒரு பிள்ளைங்கிறீங்க. அவன் 10 வயசுல கொல்லி ரெடி, எங்க அப்பா நீ ரெடியாங்கிறான். அவன் இலவசமா பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுட்டு போறான். இதுக்கு ஒரு பிள்ளையா வேணும் உங்களுக்கு? ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி இல்லைங்க. அப்பாவுக்காக நினைச்சு உடம்பு சரியில்லை ஓட்டமா ஓடி வருவா. அம்மாவை நினைச்சு கண்ணுல வச்சு காப்பாத்துவாள். இன்னொன்னு தெரியுமா? குடும்ப மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எவ்வளவு அருமையா வச்சு காப்பாத்துவா. அவர்கள் நொடிச்சு போயிட்டா தன் உடன்பிறந்த சகோதரி கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு கூட தன் தம்பி வேலை இல்லாத வந்திருப்பான்,
படிச்சிருப்பான், வேலை கிடைக்கல, அங்க எங்க கொடுத்து பணத்தை கொடுத்து வேலை வாங்கணுங்க. உடனே எப்படியாவது அவனுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக கணவருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பி தன்னுடைய குடும்ப மானத்தை இன்னும் உயர்த்துகிறாளே. ஆனா அதே சமயத்துல அண்ணங்காரு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவான், பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு. இதே மாதிரி தம்பி போய் நின்னா, டேய் உன் வேலையை பார்த்துட்டு நீ போடா, எப்ப பார்த்தாலும் வந்து வந்து நிக்கிறீங்களா, வெக்கமா இல்ல உங்களுக்கு? உன் கூட பிறந்தது தவிர வேற என்ன பாவம் செஞ்சான், அவனை பார்த்து வெக்கமில்லை என்று கேட்கிறாயே. நடுவர் அவர்களே, பெண் என்பவள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னையே எண்ணிக்கொண்டு இந்த குடும்பத்தையே எண்ணிக்கொண்டிருக்கிறாளே, அது தரக்கூடிய மகிழ்ச்சியை விட வேறு எது வேண்டி இருக்கிறது? அதனாலதான் சொன்னாங்க, குடும்ப விளக்காக இருக்கக்கூடிய பெண்கள். இந்த புத்திரிகள் இல்லை என்றால் இந்த நாட்டிலே சிறப்பே இல்லை என்பதற்காகத்தான் மிக அருமையாக சொன்னார்கள். 1000 ராமர்களை என்னால் உருவாக்க முடியும், சீதா போன்ற ஒரு பெண்ணை என்னால் உருவாக்க முடியாது என்ற அந்த விவேகானந்தரை சொல்லிவிட்ட பிறகு, நடுவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டிமன்றத்தினுடைய சூப்பர் ஸ்டார் தாங்கள். என்னுடைய சொந்த ஊரும் திண்டுக்கல், உங்களுடைய ஊரும் திண்டுக்கல். அதெல்லாம் அந்த ஊர் நிலைமையை நெருக்கடியை வச்சு நான் சொல்லல, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. எதிரில் உட்கார்ந்து இருக்காரு நந்தலாலா, அவர் பேடைக்கு வந்து சேர்றதுக்குள்ளே வெந்தலாலா ஆயிட்டாரு. ஏன் மகனை பத்தி பேசணுமே, மகனை பத்தி பேசணுமே. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை, வேற மாதிரி பேசினாருன்னு வச்சுக்கோங்க, நாளை காலையில கஞ்சி கிடையாது, காப்பி கிடையாது. அந்த ஒரு மனுஷன் பரவாயில்லை, இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு தப்பிச்சுக்கிட்டாரு. இன்னொரு ஆளுக்கு கல்யாணமே ஆகல, இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்சாலும் ஒரு வாயை பொண்ணு கொடுக்க மாட்டான், பிரம்மச்சாரியாவே கடைசி வரல இருக்கணும். எங்க அணில உட்கார்ந்துருக்காரு பாருங்க தளபதி, இன்றைய தளபதி. அவர் நல்லா தெளிவா இருக்காரு. அம்மாவுக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நன்றாக தெரியும். நடுவர்களே, எல்லாவற்றையும் உணர்ந்து ஒன்னும் பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க. உங்க மனைவி வந்திருக்காங்கறத மட்டும் மனசுல ஏத்திக்கிட்டு. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருந்தேன், இப்பதான் எனக்கு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஞாபகமே இல்லாம இருந்தேன், ஞாபகப்படுத்திட்டீங்களா? உங்களுடைய மனைவியோட தோழி நான். தோழிக்கு ரொம்ப சிறப்பு உண்டு இல்லையா தமிழ்நாட்டுல? அதனால தெரிஞ்ச கதையாச்சு. அதனால அதை வச்சு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தி சொல்லுகிறேன். குடும்பத்திலே இழக்கக்கூடிய பெண்கள், கிராமத்து பெண்கள் பீடி சுற்றுகிறார். அக்காக்காரி பீடி சுத்த போறா, அந்த தங்கச்சிக்காரியும் பீடி சுத்த போறா. அதை வச்சு ஒருத்தன் கவிதை எழுதுறான், அருமையான கவிதை. நடுவர்களே, நான் பீடி சுற்றுகிறேன், என் அக்காவும் பீடி சுற்றுகிறார். ஏன் தெரியுமா? என் அண்ணன் பொறுப்பற்று ஊர் சுற்றுவதால் என்பதால் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் மகளேங்கிற அணிக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. அருமையான பாடல் ஒன்றை ஞாபகப்படுத்தி சொன்னாங்க. பிள்ளை கனி அமுது ஒன்று பிறந்திட வேண்டும். நல்ல பாடல். பிள்ளை கனி அமுதே அப்படின்னு அந்த பாரதியாருடைய வரிகள், என்ன அழகான வரிகள் பாருங்க. அந்த வரிகளோடு ஆரம்பித்து மகள் தான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு அப்பாவும் மகனும் பேசுறதே வித்தியாசமா இருக்கு. மகளையும் கூப்பிடுறாரு, மகனையும் கூப்பிடுறாரு. 2 பேரும் வர்றதே பாருங்க ஒரு வேறுபாடு இருக்கு. டேய் அப்படின்னு பாரு மகனை, என்னப்பா கூப்பிடுறேன்ல, எதுக்கு அப்படிமா? எதுக்கு கூப்பிடுவேன், இங்க வாடா, அதான் வர்றோம்ல அப்படிமா. வர்றது தெரியுது, கூப்பிடுறேன்ல வாடா. அவங்க அப்பா அவன் பக்கத்துல வர்றதுக்குள்ள எது கூப்பிட்டேன்னு மறந்துடுவாரு. இடையில சிறு கேள்வி 5 கேள்வி கேட்டு முடிச்சிட்டான். ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி கூப்பிட்டா அப்படி இல்ல. ஏமா அப்படின்னா இந்த குடுக்குன்னு ஓடியாது, என்னப்பா அப்படிங்க. அந்த மாதிரி கூப்பிட்டோன்னு வர்றதுலயே மகளுக்கு மகனுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னா மக புரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்க. இப்படி ஆக்ஷன் பண்ணோன்னே புரிஞ்சுக்கணும். அவங்க அம்மா அப்படியே சொல்லணும். எதிர்த்தாப்புல 2 பயலுக்கு அப்படியே வீட்டு முன்னாடி வருவாங்க. அவங்க அம்மா அப்படியே பாக்க கரெக்டா உள்ள போயிடும். அப்படி போகணும். அதான் மக. எதுக்கு பா, எனக்கு தெரியும் அவனெல்லாம் சும்மா வெத்து போயில அப்படின்னுச்சுன்னா சொல்றத கேள்றி, ஏன்டி இப்படி மானத்தை போட்டு கப்பல் ஏத்துற அப்படின்னு அதை வீட்டுல இருக்க அந்த பொம்பளை பிள்ளை அந்த கண் ஆக்ஷன்லயே புரிஞ்சுக்கணும். பயலுகளுக்கு ஒரு அப்பா